ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் 3 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது பார்த்தோம்னா, ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே மேக்கரையான் பகுதியில் விவசாய தோட்டத்து வீட்டில் கடந்த 1ஆம் தேதி வயசான தம்பதியினர் ராமசாமி பாக்கியம்மாள் 15 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இருவரும் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்டனர். இது குறித்து கோவை சரக ஐஜி செந்தில்குமார் உத்தரவின் பேரில் மாவட்ட எஸ்பி சுஜாதா உட்பட 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் ஈரோடு, ஊட்டி, நாமக்கல், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் வரவழைக்கப்பட்டும் இந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தியிருந்தனர். அதனால் அது என்னவென்று பார்த்தோம். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கீழ்பவானி வாய்க்கால் கரையோரமாக இருக்கக்கூடிய தனியாக வசிக்கக்கூடிய தோட்டத்து வீட்டில் வசிக்கக்கூடிய தம்பதியினர் மற்றும் வயதான தம்பதியினர் உட்பட அனைவரும் குறித்தும் கணக்கெடுப்பு பணிகள் நடந்துள்ளது. எதற்கு பார்த்தோம்னா, இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கடந்த சில தினங்களாக எவ்வித முன்னேற்றமும் கிடைக்காத நிலையில் மேலும் அந்த பகுதிகளில் சந்தேகத்துக்குரிய நபர்கள் நடமாட்டம் இருப்பது குறித்து அவர்களை கண்டறிந்து அவர்களது கைரேகை பதிவு செய்து அவர்கள் ஏதேனும் முந்தைய குற்ற வழக்குகளில் தொடர்புடையதா என்ற கோணத்தெல்லாம் விசாரணை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக தற்போது 3 பேரை போலீசார் பிடித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 3 பேரும் பார்த்தோம்னால் அரசியலூர் பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து அதன் அடிப்படையில் கோவை சரக டிஐஜி சசிமோகன் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தியிருக்கின்றனர். விசாரணை முடிவில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாரெல்லாம், இவர் 3 பேர் தானா அல்ல கூடுதலாக யாரும் இருப்பவர்களா, எதற்காக இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள், அது கொலை நிகழ்ந்த இடத்திற்கும் அருகில் உள்ள பகுதி தான் அரசலூர் பகுதி. அதனால் இவர்களுக்கும் அந்த இடத்திற்கும் என்ன தொடர்பு என்ற கோணத்திலாம் போலீசார் விசாரணை நடத்திருக்கின்றனர். விசாரணை முடிவில் கொலை எப்படி திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டது, எவ்வளவு பவுன் கொள்ளை போனது, ரொக்கம் பணம் கொள்ளை போனதா என்றெல்லாம் போலீசார் விசாரணை அடுத்தடுத்து தெரிய வரும். தொடர்ந்து தற்போது அதாவது இதற்கு முன்னதாக பார்த்தோம்னா வரும் 20ஆம் தேதி இந்த இரட்டை கொலை சம்பவத்தை கண்டித்து சிவகிரி கிராம மக்கள் மற்றும் பாஜகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த 3 பேர் போலீசார் பிடித்திருப்பது கிராம மக்களுக்கு சற்று ஆறுதலை கொடுத்தாலும் உண்மை குற்றவாளிகளா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை முடிவிலே அதிகாரப்பூர்வமாக மாவட்ட காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சதாசிவம்.